தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் வந்துள்ளார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் தாமரை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சன் நெட்வொர்க்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிருக்கு. பிசினஸ் ஓரியன்ட் மேகசின்ஸும் அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் தன்னுடைய அண்ணன் கலாநிதி மாறன் மேல தயாநிதி மாறன் அவர்கள் வச்சிருக்காரு. ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. ஒரு அலிகேஷன், ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு. அது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. குறிப்பாக இந்த சன் நெட்வொர்க்ல என்ன சார் நடந்திருக்கு? குறிப்பாக 2003 முரசொலி மாறன் இறந்த பிறகு மோசடியான முறையில ஷேர்ஸை எல்லாம் கலாநிதி மாறன் தன்னுடைய பேருக்கு மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்ன சார் பிரச்சனை? ஏன் இந்த பிரச்சனை வீதிக்கு வந்திருக்கு? இந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக முழுமையா சொல்லுங்க சார். நம்ம இந்த இஷ்யூக்கு பாக்குறதுக்கு முன்னாடி சன் டிவி நிறுவனத்துடைய growth ஸ்டோரி ரொம்ப ப்ரிசைஸாகவும் ஷார்ட்டாகவும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முரசொலி மாறன் அவர்கள் பத்தி ஒரு வாட்டி கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, முரசொலி மாறன் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் சொன்னாரு, என்னுடைய மனசாட்சி அப்படின்னு சொன்னாரு. அந்த இன்டர்வியூ நான் பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது சன் டிவியில டெலிகாஸ்ட் ஆயிருந்தது. அப்போ அந்த அளவுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலி மாறன் அவர்களை ட்ரஸ்ட் பண்ணது தெரிஞ்சது. கலைஞர் கருணாநிதி பின்ன அவர்களுக்கு எழுதுற டேலண்ட் இருக்கலாம், நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஓரிட்டேஷன் ஸ்கில்ஸ், அவர் நம்பக்கூடிய ஐடியாலஜில பயங்கர உறுதியான நம்பிக்கை, அவர் நம்பக்கூடிய ஐடியாலஜில இருந்தாலும் முரசொலி மாறன் அவர்கள் அந்த டிஎம்கே அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் யூனிட்டை ரன் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ், ப்ராசஸ், அது பின்னாடி எப்படி செயல்படணும். திமுகவுடைய டெல்லி முகம் முரசொலி மாறன் தான். அந்த காலகட்டங்கள்ல முரசொலி மாறன் டெல்லியோடு இருக்கும் வரைக்கும் அவர் தான் டெல்லியின் முகம். திமுகவுக்கு டெல்லியின் முகம் அவர் தான். 100% அது டவுட்டே கிடையாது. பட் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியாத பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் ஐ ஹவ் இன்டராக்டட் வித் நிறைய ஃபவுண்டிங் லீடர்ஸ் ஆஃப் த டிஎம்கே. ஒரு சில பேர் க்ளோஸா இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலி இன்டராக்ட் பண்ணும்போது முரசொலி மாறன் அவர்கள் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரை வடிவமைக்கிறது கூட பல ஆலோசனைகள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்தது. அண்ணாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தார் முரசொலி மாறன். அப்சல்யூட்லி. அப்படி இருக்கும் பொழுது மனசாட்சியா இருந்த மாறன் அவர்களுடைய 2 மகன்கள், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அண்ட் 2 பேருமே வெரி சக்சஸ்ஃபுல். இன்னைய தேதியில நீங்க சொசைட்டில எடுத்து பாத்தீங்கன்னா கலாநிதி மாறன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தயாநிதி மாறன் பொலிட்டீஷியன் அண்ட் டெலிகாம் மினிஸ்டரா இருந்தாரு முரசொலி மாறன் இறந்ததுக்கு அப்புறம். ஸோ இதுக்கு மேல என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருந்தாலும் இன்னைய தேதியில நேற்று லெட்டர் ஆகப்பட்டது, எவ்வளவுதான் அச்சீவ் பண்ணாலும் பத்தாது போல இருக்கு. ஸோ பெரிய இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சாமானிய மக்கள் இன்னைக்கு பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க. ஒரு அண்ணன் தம்பி, ஒரு சாமானிய வீட்டுல ஒரு அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை எப்படி வருமோ அதே மாதிரியான ஒரு சொத்து பிரச்சனை தான் மாறன் ஃபேமிலிக்குள்ளேயும் வந்திருக்கா சார். இது சாதாரண வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கும், பிரிச்சுக்கிறதுக்கு சண்டை போட்டுப்பாங்க. பட் இந்த ஃபைட் ஆகப்பட்டது 24,000 crores மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு சன் டிவி நிறுவனத்துடைய ப்ராப்ளம். 24,000 கோடி. அண்ட் சன் டிவி ஆகப்பட்டது திமுக, அதாவது உதயசூரியன் ஒரு கட்சி எப்படி ஒரு வீட்லயும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெரியுமோ அதே மாதிரி சன் டிவிங்கிறது அதே வடிவத்துல ஒரு வீட்லயும் போய் சேர்ந்ததை நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் எப்படி சொல்லுவாங்கன்னா சன் டிவி காரன் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சன் டிவி மூளை முடுக்கு வரைக்கும் இந்த கேபிள் ஆப்ரேட்டர் எல்லாமே சன் டிவி காரரா தான் கிராமங்கள் இன்னைக்கு வரைக்கும் அறிமுகம். அதுல முக்கியமா என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிறைய விஷயங்கள் இந்து விஷயங்களை எதிர்த்தாலும் அந்த சேனலோட பேர் சுமங்கலி சேனல், சுமங்கலி கேபிள் விஷன். அதுதான் நம்ம அந்த கேபிள் சேனல் தான் ஒயரா வந்துட்டு இருக்கோம். அந்த பக்கத்து வீட்டுல வரக்கூடிய அந்த ஒயர்ல இருந்து கொஞ்சம் தெரிஞ்சா கூட சன் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாக வந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பிராண்டிங், அந்த அளவுக்கு பாலிடிக்ஸோட சேர்ந்து டெலிவிஷனுடைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது சன் டிவி நிறுவனம். அதுவும் சீரியல்ஸ் நார்த்ல பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல பிரபலம் பண்ணது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தது, பப்ளிகேஷன் கொண்டு வந்தது டெஃபினட்டா கலாநிதி மாறன் அவர்களுடைய டேலண்ட் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 33 சேனல் அவங்களோடது இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியன் எஃப்எம் பிரைவேடைஸ் பண்ணும்போது கூட அவங்களுடைய பங்கு பெருசா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைய தேதி என்ன பிரச்சனை? தயாநிதி மாறன் அவர்கள் பொலிட்டிஷியனா இருந்துட்டு இருக்காரு, எம்பியா இருந்துட்டு இருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்துட்டு இருக்காரு. கலாநிதி மாறன் என்னைக்குமே பாலிடிக்ஸ் வந்தது கிடையாது. அவரோட பிசினஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்ப என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இந்த இஷ்யூ ஆகப்பட்டது 22 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन 22 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த இன்னைக்கு லீகல் நோட்டீஸ் போட்டு கேட்க முடியுமான்னா
அதுக்கான பவர்ஸ் உண்டு. ஓகே, என்னதான் சார் பிரச்சனை? 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இப்போ இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதமும் போயிட்டு இருக்க நேரத்துல, ஏன்னா எல்லாருமே பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய என்னென்ன இஷ்யூஸ் அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல வியூஸ் வந்திருக்க தருணத்துல நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து நான் தயாநிதி மாறன் வெர்சஸ் கலாநிதியை நான் பார்க்கல. ஓகே, இது தயாநிதி மாறன் வெர்சஸ் கலாநிதி மாறனா இதை நான் பார்க்கல. இந்த இஷ்யூவை தயாநிதி மாறன் வித் பிரசன்ட் டிஎம்கே லீடர்ஸ் ஓகே அப்படியும் கலாநிதி மாறன் செப்பரேட்டாவும் நான் பாக்குறேன் இதை. ஓகே, அதாவது ஸ்டாலின் தூண்டி விட்டு தயாநிதி மாறன் இப்படி பண்றாருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க தூண்டி கூட விட வேண்டிய அவசியம் இல்ல. அதுல பங்கு இருக்கு, சொத்து தகராறு இது. ஏன்னா சார், இது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை. இந்த அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள எப்படி வந்து ஸ்டாலின் வர முடியும்? நீங்க நல்லா பாக்கணும். அவர் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸ்ல அவர் சொல்லியிருக்கக்கூடியது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1985 சன் டிவி அதாவது சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தொடங்குறாங்க 1985. ஓகே, ஏப்ரல் 14, 93 சன் டிவி தொடங்கப்பட்டது. ஓகே, சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் பிரைவேட் பப்ளிகேஷன் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த கம்பெனி நிறுவிருக்காங்க. முரசொலி மாறன் தொடங்கியிருக்காரு. தொடங்கும் பொழுது கருணாநிதி அவர்களுடைய சிஸ்டர் சன் முரசொலி மாறன் அப்போ ஃபேமிலி வந்து பவர்ல இல்லைன்னா பிசினஸ் இருக்கணும், அதை ரியலைஸ் பண்ணிருக்காரு. பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் பிசினஸ்ங்கிறது எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி என்ன பண்றாரு, அப்போ எம்.கே. தயாளு அம்மா அவர்களை கருணாநிதி அவங்களுடைய மனைவி துணைவியாரா அவங்கள வந்து இதுல பங்குதாரரா கொண்டு வராரு. சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல. இது 1985 ஸ்டோரி. ஓகே, 1985 ஸ்டோரி. அதுக்கப்புறம் மல்லிகா மாறன் சாருடைய வைஃப், முரசொலி மாறன் சாரோட வைஃப் மல்லிகா மாறன் அவர்களும் வைஃப் ஆஃப் த யூனியன் மினிஸ்டர் முரசொலி மாறன் அவர்கள் 50-50 பார்ட். இனிஷியலா இந்த சன் டிவி நிறுவனம் சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடா இருக்கும்போது ஓகே, எவ்வளவு வந்து முரசொலி மாறன் அவர்களோட ஃபேமிலிக்கும் எவ்வளவு வந்து கருணாநிதி அவர்களோட ஃபேமிலிக்கும் இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிம்பிள் क्वेश्चन கேட்டீங்கன்னா 50% கருணாநிதி அவர்களோட ஃபேமிலியும் 50% முரசொலி மாறன் அவர்களோட ஃபேமிலியும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ 50-50 ஷேர், ஈக்குவல் ஷேர். சன் டிவியுடைய பேரண்ட் கம்பெனில 50-50%. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்து கருணாநிதி சார் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு. சன் டிவி அங்க ஆபரேட் பண்ணும்போது அதனால வரக்கூடிய ரெண்ட் வந்து அறிவாலயத்துக்கு பயன்பட்டு அது கட்சி பணிகளுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்காரு. அது யாரும் क्वेश्चन பண்ணல. ஓகே, தட் இஸ் நாட் தி இஷ்யூ. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தொடங்குனதோ, இந்த மாதிரி பிரில்லியன்ட் ஐடியா, கட்சி ஒரு பக்கம், உதயசூரியன் இன்னொரு பக்கம், சன் டிவிங்கிற ஒரு நிறுவனம், அதுல சொந்த அக்கா பையன் 50%, அக்காவுடைய சன் 50%, இவங்க ஃபேமிலி ஒரு 50% வச்சு ஸ்டார்ட் பண்ணி இந்தியாலேயே பொலிட்டிஷியன்ஸ்லாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கவங்களாம் பெரிய நிறுவனங்களாம் நடத்தல. ஆனா இங்க இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி பாலிடிக்ஸ்க்கு இது பயன்பட்டு டிஎம்கேக்கு பயன்பட்டு, சன் டிவி டிஎம்கேக்கு பயன்பட்டு, டிஎம்கே ஸ்ட்ரக்சர் சன் டிவிக்கு பயன்படுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அந்த பிசினஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ அந்த பிசினஸ்ல எத்தனை நிறுவனங்கள் இப்ப இருக்குன்றதை பார்க்கணும். 1985 தொடங்கின நிறுவனத்துக்கு 33 டெலிவிஷன் சேனல் இருக்கு. 33 டெலிவிஷன் சேனல். அது எல்லாமே வந்து சுமங்கலி அந்த பப்ளிகேஷன் நிறுவனம். இனிஷியலா பேரண்ட் கம்பெனி சுமங்கலி கேபிள் விஷன் தான். அப்படி சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் தான் தொடங்குனது. ஸ்டார்ட் அப் அப்ப தொடங்குனது வந்து சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஆனால் பிற்காலத்துல அந்த சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட்னு மாத்திடுறாங்க. ஓகே, ரீநேம்ட். சோ அப்போ ஒரிஜினல் கம்பெனி பேர் என்ன? சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் 1985ல. ஓகே, சன் டிவி நெட்வொர்க் அதுக்கப்புறம் ரீநேம் பண்றாங்க. ரைட். இப்படி இருக்கும்போது பேர் மாத்தினாலும் 50-50 ஷேர் அவங்க கிட்ட தான் இருக்கு. கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்டா சன் பிக்சர்ஸ் தொடங்குறாங்க. ஆமா. சன் டைரக்ட் டிவி தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஆமா, சன் குரூப் ஓன் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல ஸ்பைஸ் ஜெட் வந்து டிஎம்கே காங்கிரஸ் ஆட்சியில வந்து இருந்துட்டு இருந்த பொழுது, கோயலேஷன் இருக்கும் பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டா இருக்கும். பிசினஸே கேப்பபிளா பண்ணாலும் எவென்ச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ்ல இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஸ்பைஸ் ஜெட்டும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கலாநிதி மாறன் அவர்கள் தனியா வந்து பண்ணியிருந்தாங்க. அவருடைய தனி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பைஸ் ஜெட்ல. நான் சன் டிவி குரூப் கிடையாது, சன் நிறுவனம் சொல்லுவாங்களே தவிர அது கலாநிதி மாறன் அவர்களுடைய
இன்வெஸ்ட்மெண்ட் கால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, சன் டிவிக்கும் ஸ்பைஸ் ஜெட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. எதுவுமே லிமிட் கிடையாது. ஓகே, ஸ்பைஸ் ஜெட்டுக்கும் சன் டிவிக்கும் எந்த ஸ்பைஸ் ஜெட் தனி நிறுவனம். ஆமா, ஏன்னா கலாநிதி மாறன் அவர்கள் கால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகே, அதாவது கலாநிதி கால் கேஎல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே, பல நிறுவனம் நடத்திட்டு வந்திருந்தாரு. அந்த நிறுவனங்கள் இருந்துட்டு இருந்தது. ஓகே. இப்போ இந்த இஷ்யூ, இப்ப தயாநிதி மாறன் ரைஸ் பண்ணியிருக்க இஷ்யூ எங்க வந்து பிரச்சனை ஆகுதுன்னா, முரளிசி மாறன் அவர்கள் இறக்கும் பொழுதுதான். இதுல 3-4 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே டெக்னிக்கல். இது இருக்கிற உண்மைத்துவம் என்ன, இது உண்மைத்துவம் இல்லையா, இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல சன் டிவி இருக்காங்க. அவங்களும் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. We will not get into conclusion at all. We will only produce what is the views that is expressed in the articles. வருது மணி கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணாங்க. சப்சிக்வெண்டா நிறைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் இப்போ வந்து மைண்ட் பண்ணி போட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது முரசொலி மாறன் அவர்கள் ப்ரொலாங் இல்னஸ்ல இருக்காரு. எப்பனா நவம்பர் 2003 கிட்டத்தட்ட ஒரு வருஷமா. அதான் என்டிஏ கவர்மெண்ட் 1. அப்ப என்டிஏ கவர்மெண்ட் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம், அந்த ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி அரசாங்கம் ஃபார்ம் பண்றதுக்கு காரணமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கவிழ்த்த பிறகு 4 வருஷமாக ஆதரவு கொடுத்தது திமுக தான். பிஜேபி ஒரு கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிச்சு கொடுத்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். பட் சென்டரோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது அவங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது 2003 தான் இந்த ஃப்ராடோ, இந்த மேனிபுலேஷன்ஸோ, இந்த அலிகேஷன்ஸோ ஸ்டார்ட் ஆகுது. கலாநிதி மாறன் அவர்கள் என்ன சார் மேனிபுலேட் பண்ணிருக்காரு கலாநிதி? என்ன சொல்றாங்கன்னா, வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இத என்ன சொல்றாங்கன்னா, மேனிபுலேட்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அலிகேஷன் மேனிபுலேட்டட் ஷேர் டிரான்சாக்ஷன். ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ண முடியுமா சார்? அதை எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு அதுல சொல்லியிருக்காங்க. என்ன அலிகேஷன் சொல்றாங்கன்னா, ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ணி மெஜாரிட்டி கண்ட்ரோல்ல டேக் ஓவர் பண்ணிட்டா எல்லா முடிவுகளும் கலாநிதி மாறன் அவர்கள் எடுக்க முடியும். ஓகே, இதுக்கு 2 காரணங்கள் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கலாநிதி மாறன் முழு டைம் பிசினஸ்ல இருக்காரு. தயாநிதி மாறன் அவர்கள் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. கலைஞர் அவங்க ஃபேமிலியும் பாலிடிக்ஸ்ல ஃபுல் டைம் இருக்காங்க. மேபி அந்த டைம்ல கலாநிதி மாறன் அவர்கள் தொடர்ச்சியா பிசினஸ் இவ்வளவு தூரம் வளரும்னு தெரியாதவருக்கு, அதுவும் புரிஞ்சுக்கணும். நம்ம வளரும் தெரியும், ஆனா 24,000 கோடி வளருமான்றது ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லையா? இன்னைக்கு சன் நெட்வொர்க்குடைய மொத்த நெட்வொர்த் 24,000 கோடி. இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்படி பார்க்கும் பொழுது மார்க்கெட் கேபிடலைசேஷன். அப்போ அந்த மெஜாரிட்டியை கெயின் பண்ணணும்னு அப்பயே யோசிச்சுட்டாரு. அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, இந்த பிசினஸ் நான் தொடர்ந்து பண்ண போறேன், மெஜாரிட்டி கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மெஜாரிட்டி கெயின் பண்றதுக்காக பல ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ணிருக்காருன்னு இன்னைக்கு தயாநிதி மாறன் சார்ஜ் வைக்கிறார். அதுதான் அலிகேஷன். ஓகே சார். அந்த ஷேர் டிரான்சாக்ஷன்ஸை மேனிபுலேட் பண்ணிருக்கிறது தான் அலிகேஷன். ஓகே, அதான் 50-50 ஷேர் தான் அவங்க கிட்ட இருக்கு. அதை எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்? எதுக்காக பண்ணாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்றாங்க இதுல யாருன்னா, தயாநிதி மாறன் அவர்களை சைட்லைன் பண்றதுக்கும், சிஸ்டர் அன்புக்கரசி அவர்களை சைட்லைன் பண்றதுக்கும், கோ ப்ரமோட்டர் தயாலு அம்மாள் அவர்களை சைட்லைன் பண்றதுக்கும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் வந்து கலாநிதி மாறன் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு நான் சொன்னேன்னா, வெரி சிம்பிள். தயாநிதி மாறன் அவர்களை சைட்லைன் பண்ணிருக்காரு, சிஸ்டர் அன்புக்கரசி அவர்களை சைட்லைன் பண்ணிருக்காங்க. இது மாறன் ஃபேமிலி. ஆமா. மூணாவது பாருங்க, யார் இந்த சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தொடங்குனது? தயாலு அம்மாள் அவர்கள் தான் ஷேர் ஹோல்டரா இருக்காங்க, 50% ஷேர் ஹோல்டர். அப்ப அவங்களும் சைட்லைன் பண்ணிருப்பாங்களா? அப்ப சைட்லைன் பண்ணது அந்த காலகட்டத்துல தயாலு அம்மாளா இருந்தாலும், இன்னைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா தயாலு அம்மாளுடைய வாரிசுகள் எடுத்தீங்கன்னா பிரசன்ட் டிஎம்கே. அப்போ சைட்லைன் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அது எப்படி சைட்லைன் பண்ணாருன்ற மெக்கானிசத்தையும் தயாநிதி மாறன் சொல்லிட்டாரு. எப்படி சார் சைட்லைன் பண்ண முடியும்? அதாவது 50% ஷேர் இருக்கு, தயாலு அம்மாள் கிட்ட 50% ஷேர் இருக்கு. இந்த லீகல் நோட்டீஸ் வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை பேஸ்ட் அட்வொகேட் வழியா கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 70 பேராகிராஃப் 70 பேராகிராஃப்ஸ் இருக்கு. ஓகே, அந்த 70 பேராகிராஃப்ஸ் சம்மரி என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜஸ் ஆஃப் ஃப்ராட், அதாவது கலாநிதி மாறன் அவர்கள் ஃப்ராட் பண்ணிட்டாரு. ஓகே, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ரெண்டாவது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், எல்லாம் பெரிய வேர்ட்ஸ். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு, மணி லாண்டரிங் அகைன்ஸ்ட் பண்ணிருக்காரு கலாநிதி மாறன். அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி இன்க்ளூடிங் யாருன்னு பாருங்க, ப்ரொஃபஷனல்ஸும் நேம் பண்ணிட்டாரு. கம்பெனி செக்ரட்டரி ரவி ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிருக்காரு. ஃபார்மர் ஃபினான்ஸ் ஹெட் நடராஜன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நேம் பண்ணிருக்காரு. சிவசுப்ரமணியம் அண்ட் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஸ்ரீதர் சுவாமிநாதன் அண்ட் சரத்குமார் அப்படின்னு பேரை குறிப்பிட்டாரு. ஓகே, இந்த கான்ஸ்பிரசில யார் இருந்தாங்கன்ட்டு. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தயாநிதி மாறன் அவர்களையும் அன்புக்கரசி அவர்களையும் தயாலு அம்மாள் அவர்களுடைய ஷேர்ஸையும் சைட்லைன் பண்ணதா அலிகேஷன் வச்சிருக்காரு தயாநிதி மாறன். சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். முரசொலி மாறன் ஃபேமிலிக்கு 50% ஷேர்,
தயாளு அம்மாளுக்கு ஒரு 50% ஷேர் இருக்கு. 50% ஈக்குவல் ஷேர் தான். அதை எப்படி சார் சைட்லைன் பண்ணிருக்காங்க? எப்படி சைட்லைன் பண்ண முடியும்? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அலிகேஷன் அவர் என்ன வைக்கிறாருன்னா, முரசொலி மாறன் அவர்கள் ப்ரொலாங் இல்னஸ்ல நவம்பர் 2003 இருக்கும் பொழுது அவர் இல்னஸ் இருக்கும்போது சில ஷேர் டிரான்சாக்ஷன்ஸ் அவர் மாத்திக்கிட்டாரு அப்படின்னு டவுட் ரைஸ் பண்ணிட்டாரு. ஓகே, லீகல் ஏர் சர்டிபிகேட் வரதுக்கு முன்னாடியே. ஓகே, ஏன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, எப்படி எடுத்திருக்காருன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் எஸ்எஃப்ஐஓ. அதுதான் சொல்றாரு, இதெல்லாம் எஸ்எஃப்ஐஓ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சரி, யாரெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நீங்க கேக்குற क्वेश्चन எப்படி பண்ண முடியும்ங்கறத, இப்படி இந்த கண்ட்ரோல் எடுத்தாரு, மேனிபுலேட் பண்ணிருக்காரு, நீங்க செக் பண்ணுங்கன்னு தான் லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. சரி, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு லிட்டரலா வந்து த்ரெட்டனும் பண்ணிருக்காரு அந்த நோட்டீஸ்ல. அப்படி பார்க்கும் பொழுது என்ன அலிகேஷன் 1 by 1 பார்க்கலாம். மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த 70 பேராகிராஃபை நீங்க சம்மரைஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மெயின் அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அலிகேஷன் என்ன சொல்றாருன்னா, செப்டம்பர் 15, 2003 கரெக்டான டேட்டா சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ கோமால போயிடுறாரு முரசொலி மாறன் அவர்கள். அப்ப என்ன பண்றாரு, கலாநிதி மாறன் அவர்கள் அவருக்கே 12 லட்சம் ஷேர்ஸ் அலாட் பண்ணிக்கிறாரு. தனக்கு தானே முரசொலி மாறன் கிட்ட இருந்த ஷேர்ல இருந்து ஒரு 12 லட்சம் ஷேரை வந்து அவராவே அலாட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது வெரி சிம்பிள், தயாநிதி மாறன் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா சொல்லல. முரசொலி மாறன் அவர்கள் வந்து கோமால இருக்கும் பொழுது அவரோட ஷேர்ஸ இவர் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லல. ஓகே, அவர் மேல அவர் அலாட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாரு. அப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சமயம் முரசொலி மாறன் அவர்களுடைய ஷேர்ஸ கலாநிதி மாறன் ஒரு சமயம் முரசொலி மாறன் ஷேர் ஹோல்டரா இருந்து அவரே அலாட் பண்ணிக்கிட்டாரா, இல்ல இந்த அலாட்மெண்ட் ஆஃப் 12 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் என்னங்கறத ஃபர்ஸ்ட் வெளியில வரணும். ஓகே, 12 lakh ஈக்விட்டி ஷேர் அவர் அலாட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா எதுக்காக அந்த 12 lakh ஷேர்ஸ் அலாட் பண்ணிக்கிட்டாரு? 50% இருந்த ஷேர 60% உயர்த்திக்கிட்டா கம்பெனி மொத்தம் அவர் கையில கண்ட்ரோல்ல இருந்துரும். ஆமா ஆமா, அதுக்காக செஞ்சாரு, டேக் ஓவர் பண்ணாரு. ஓகே, ஆனா இந்த கம்பெனி அப்ப என்னவா இருந்ததுன்னு பாக்கணும்ல. அப்ப லிஸ்டட் கம்பெனி கிடையாது. ஓகே, அப்போ வந்து இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. 2003ல நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, பயங்கரமா லாபம் இருக்கக்கூடிய கம்பெனி. அப்புறம் இந்த ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு கொடுத்தாருன்னு இருக்குல்ல, அத 1.2 crore தான் எடுத்துக்கிட்டாரு. இந்த 12 லட்சம் ஷேர்ஸ், அதாவது ஒரு ஷேர 10 ரூபாய்க்கு. கரெக்ட். ஆக்சுவலா அந்த டேட்ல இந்த ஷேரோட விலை 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் இருந்திருக்கும். ஓகே, அப்ப மார்க்கெட் வேல்யூ வந்து 3500 crores. ஓகே, அப்படின்னு சொல்லி வேர் அலாட்டட் வித்வுட் ப்ராப்பர் வேல்யூவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூவே பண்ணாம, ஷேர்ஸ வேல்யூவே பண்ணாம ஃபேஸ் வேல்யூல டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஃபேஸ் வேல்யூல டேக் ஓவர் பண்ணி 60% ஷேர்ஸுக்கு அவர் வந்துட்டாரு. அவர் வந்ததுனால எங்களை எல்லாம் சைட்லைன் பண்ணிட்டாரு. ஓகே, அதனால எங்களுடைய பங்குகளோட விலை கம்மியாகி எங்களோட ஸ்டேக்கே இல்லாம ஆயிடுச்சு. அந்த பிசினஸ் சப்சிக்வெண்டா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அதுல எல்லா டிரான்சாக்ஷன் முடிவுகளை அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்காக ரவி ராமமூர்த்தி, ஃபார்மர் பினான்ஸ் ஹெட் கம்பெனி செக்ரட்டரி ரவி ராமமூர்த்தி, ஃபார்மர் பினான்ஸ் ஹெட் நட்ராஜன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சிவசுப்ரமணியம், பினான்சியல் கன்சல்டன்ட் ஸ்ரீதர் சுவாமிநாதன் அண்ட் சரத்குமார், இவங்க எல்லாம் உடந்திருந்தாங்க. அதுதான் மெயின் அலிகேஷன். இப்போ இந்த ஷேர்ஸ் அந்த டைம்ல வேல்யூ பண்ணியிருந்தால் அப்போ 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் இருந்திருக்கும். 3500 கோடி அப்படிங்கறத சொல்லி ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் இல்ல, ப்ராப்பர் வேல்யூவேஷன் இல்ல, அப்புறம் போர்ட் ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணல, எதுவுமே பண்ணாம தான் மேல அலாட் பண்ணிக்கிட்டாரு ஷேர்ஸ். ஓகே, 12 லட்சம் ஷேர்ஸ் அவருக்கு பேர்ல அவராவே அலாட்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆமா, இதனால என்ன ஆச்சுன்னா அந்த 12 லட்சம் ஷேர்ஸ் அவரே அலாட் பண்ணிக்கிட்டதுனால அந்த ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்ததுன்னு பார்க்கணும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஷேர்ஸ் அலாட் பண்ணதுனால ஸ்டேக்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. யாருக்கு குறைஞ்சது? தயாளு அம்மாளுடைய ஸ்டேக் வந்து குறைஞ்சிருச்சு. எப்படி சார் குறையும்? இப்போ நீங்க 50% இருந்தாரு அவரு, மிச்ச ஷேர் ஹோல்டர் யாருன்னு, யார்கிட்ட அந்த 12 லட்சம் ஷேர்ஸ் வாங்கினாருன்னு கொஸ்டின் வருது. ஓகே, அவர் அந்த வாங்கினதுக்கு ஒரு ரூபா கொடுத்துருக்கணும்ல. ஆமா, அந்த ரூபா அவர் என்ன சொல்றாரு, வேல்யூ பண்ணாம வாங்கிக்கிட்டாரு. ஓகே, அப்படின்னு அலிகேஷன் வைக்கிறாரு. ஓகே, வாங்க முடியுமான்றதுல வாங்க முடியும். ஓகே, 12 லட்சம் ஷேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கும்போது வாங்கியிருக்காரு. ஓகே, அந்த 12 லட்சம் ஷேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கும் வாங்க முடியுமா? ஒரு ப்ரொமோட்டர் வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பங்குதாரர் இருக்கீங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் உங்க ஷேர்ஸை கொடுத்துருங்க, நான் காசை கொடுத்துறேன்னு சொல்றேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா கொடுக்க போறேன். அவர் என்ன சொல்றாரு, தயாநிதி மாறன் இந்த கேஸ்ல கலாநிதி மாறன் அந்த 12 லட்சம் ஷேர்ஸ் அவர் அலாட் பண்ணிக்கிட்டத போர்டுக்கு சொல்லல, ப்ராப்பரா கம்பெனிஸ் ஆக்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணல. ஓகே, அந்த ஃபாலோ பண்ணாதனால எங்களோட ஷேர்ஸ் வந்து டைலூட் ஆயிடுச்சு. யாரோட ஷேரு?
இதுல மல்லிகா மாறன் அவர்களுடைய ஷேர் ஓகே டைலூட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ப்ரோமோட்டர்ஸ் தயாலு அம்மாளோட ஷேர் 50% ஷேர் டைலூட் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆச்சு, 20%க்கு வந்துட்டோம். ஓகே 50% இருந்த நாங்க 20% வந்துட்டோம். இத வந்து ஃபேமிலியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 80% டேக் ஓவர் அவர் கைக்கு போயிடுச்சு. எப்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாருன்னா, முரசொலி மாறன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாத பொழுது டெத் பெட்ல இருக்கும்போது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அலிகேஷன் வைக்கிறாரு. சோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அலிகேஷன். ஓகே ஓகே சோ வெரி சிம்பிள் டு சம்மரைஸ். ஏன்னா இது காம்ப்ளிகேட்டட். சரி, பாயிண்ட் நம்பர் 1, முரசொலி மாறன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது அந்த ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால மத்தவங்களுக்கு 20% குறைஞ்சிடுச்சு. இது எப்படி குறைஞ்சது, ஏன் குறைஞ்சதெல்லாம் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுமோ அவங்க பண்ணணும். இப்போதைக்கு தயாநிதி நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. நோட்டீஸ்ல எஸ்எஃப்ஐ பத்தி பேசியிருக்காரு. ஓகே சி ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராடுலன்ட் அலாட்மெண்ட் பண்ணிட்டாரு. அலாட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்க மாட்டாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு. அந்த டிரான்ஸ்ஃபரை தயாநிதி மாறன் அவர்கள் क्वेश्चन பண்றாங்க. அதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன்ங்கறாரா, இல்லீகல் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ன்றாரு ஸ்ட்ரைட்டாவே. ஓகே, அதுல என்ன சொல்றாரு, ஆன் நவம்பர் 26, 2003 3 நாளுக்கு அப்புறம் முரசொலி மாறன் அவர்கள் இறந்துடுறாரு. 26 நவம்பர் 2003 அன்னைக்கு முரசொலி மாறன் இறந்துடுறாரு. ஓகே 3 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாரு, 95,000 ஷேர்ஸ் அவர் வச்சிட்டு இருந்த ஷேர்ஸ் 12 லட்சம் ஷேர்ஸ் அவருக்கு வந்துச்சா? ஆமா. அந்த 12 லட்சம் ஷேர்ஸ்ல 95,000 ஷேர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. யாருக்கு? மல்லிகா மாறன் அவர்களுக்கு. ஓகே, அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அதாவது 3 days after முரசொலி மாறன்ஸ் டெத், ஓகே, கலாநிதி மாறன் வந்து அவர் வச்சிருந்த 95,000 ஷேர்ஸ், ஓகே, அதுல இருந்து 95,000 ஷேர்ஸ் மல்லிகா மாறன் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறாரு வித்தவுட் டெத் சர்டிபிகேட் ஆர் லீகல் சர்டிபிகேட். ஓகே 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 கொடுத்துறாரு. ஓகே, மல்லிகா மாறன் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுல கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வயலேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எப்படி வயலேட் ஆயிருக்கு, எப்படி வயலேட் ஆகல, இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகே, பாயிண்ட் நம்பர், இதெல்லாம் ப்ரோன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். சரி, எங்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி எப்படி பண்ண முடியும்னா எப்படி பண்ணாங்கன்னு செக் பண்றதா இப்ப இன்வெஸ்டிகேஷன் எஸ்எஃப்ஐ ஓட வேலை. நெக்ஸ்ட் சன் டிவிஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல இது பர்மிட் பண்ணல. ஏஓஏ ன்னு ஒன்னு இருக்கும். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு கம்பெனி நிறுவினா அதுக்கு எம்ஓஏ இருக்கும், ஏஓஏ இருக்கும். அந்த ஏஓஏல இந்த மாதிரி ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது பர்மிஷன் இல்ல அப்படின்னு தயாநிதி மாறன் எப்படி சொல்றாருன்னா, அந்த ஏஓஏ வச்சிருந்திருக்காரு. ஓகே, அந்த ஏஓஏ அப்போ பிரைவேட் லிமிடெடா வந்து சன் டிவி இருக்கும் பொழுது அந்த ஏஓஏ வச்சுக்கிட்டு சொல்றாரு. ஏஓஏல பர்மிட் பண்ணாதத கலாநிதி மாறன் அவர்கள் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நோட்டீஸ் கிளைம்ஸ் this was a step toward transferring the shares to Kalanidhi by bypassing other legal heirs including Dayanidhi and Anbukarasi. ஏன்னா மல்லிகா மாறன் அவர்களுக்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அதுலயும் ஒரு ஷேர் வந்து 3 லீகல் ஹையர்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு. வந்திருக்கும். அன்புக்கரசி அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள், கலாநிதி மாறன் அவர்கள் அம்மாக்கு போனதுல திருப்பி அவங்களுக்கு ஷேர் வரும். ஆமா, அதுலயும் ஒரு பங்குகள் வரும். சோ லீகல் சர்டிபிகேட் இல்லாம ஓகே அந்த ஷேரை மல்லிகா மாறன் அவர்களுக்கு அலாட் பண்ணதுனால பாதிக்கப்பட்டது யாருன்னா அடுத்த 50% ப்ரோமோட்டர் தயாலு அம்மாள் அவர்கள். ஓகே, இப்போ 95,000 ஷேர்ஸ் வந்து லீகல் சர்டிபிகேட்டே இல்லாம ஏஓஏ வயலேஷன் பண்ணிட்டு இன்னொரு ப்ரோமோட்டருக்கு சொல்லாம மல்லிகா மாறன் அவர்களுக்கு 95,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணா பிற்காலத்துல அந்த ஷேர்ஸ்ல கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து கலாநிதி மாறனுக்கு வரும், தயாநிதி மாறன் அவர்களுக்கு வரும், அன்புக்கரசி அவர்களுக்கு வரும். தயாலு அம்மாளுக்கு எதுவும் வராது இல்ல. அப்போ ஒரு ப்ரோமோட்டர் இருந்தா ஏன் சொல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? சோ தயாலு அம்மாளுக்கு சொல்லாமலே இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. அப்சல்யூட்லி, அதுதான் அவர் சொல்றாரு. ஓகே ஓகே, இதனால டீகோட் பண்ணி பார்க்கணும் நீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, பைபாசிங் அதர் லீகல் ஹையர்ஸ் லைக் தயாநிதி அண்ட் அன்புக்கரசி ஆஸ் பர் இந்து சக்சஷன் ஆக்ட் 1956. அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கிருக்கணும்ல. ஆமா, அப்பா அதாவது முரசொலி மாறன் இறந்துட்டாரு, பங்குகளை வந்து அம்மா கொடுக்குறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி மத்த லீகல் ஹையர்ஸை கன்சல்ட் பண்ணிருக்கணும்ல. அது எதை வயலேட் பண்ணுதுன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 வயலேட் பண்ணுது. ஓகே, அப்படின்னு வாரிசு உரிமை சட்டத்தை இது வந்து வயலேட் பண்ணிருக்குன்னு அதே ரைஸ் பண்றாரு. ஒரு சட்டத்தை விடல. ஓகே, ஒரு சட்டத்தை விடல. அடுத்தது மூணாவது வந்து அண்டர் வேல்யூட் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஓ ஓகே, ஷேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராடுலன்ட் அலாட்மெண்ட், ரெண்டாவது இல்லீகல் ஷேர் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றாரு, மூணாவது அண்டர் வேல்யூட் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ். இது எப்போ நடக்குதுன்னா 2005ல. ஓ 2005ல முக்கியமான வருஷம் அது. ஏன்னா சன் டிவி வந்து லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஓக்கு போறாங்களா? சன் டிவி வந்து ஐபிஓக்கு போகணும்னு பிளான் பண்றாங்க. அந்த டைம்ல ஆடிட்டர்ஸும் வந்து பிக் ஃபோர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது 2005ல அண்டர் வேல்யூட் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் 2005ல பாத்தீங்கன்னா அக்டோபர் 2005ல கலாநிதி
அவர்கள் வந்து ஷேர்ஸ் தயாளு அம்மாள் கிட்ட இருந்து வாங்குறாரு. ஓகே. ஃபர்தரா ரெடியூஸ் பண்றாரு ஸ்டேக்க. எவ்வளவுக்கு வாங்குறாருன்னு நீங்க பார்க்கணும். 2005ல. ஓகே. நீங்க 2005ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் தாமரை. 2005ல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடக்குது. சன் டிவி வந்து அறிவாலயத்துல இருந்தது. ஆமா. அங்க இருந்து வேற இடத்துக்கு மாறுது. ஆமா. அங்க ஒரு புது டெலிவிஷன் சேனல் தொடங்குது. 2 ஈவென்ட் நடக்குது. ஆமா. எஸ் எஸ். அந்த சன் டிவி சேனல் என்ன கலைஞர் டிவி. அவங்க வெளியில போயிட்டு அவங்க இன்னொரு சேனல் தொடங்குறாங்க, கே டிவின்னு. இந்த டைம் அதே டைம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து கலைஞர் டிவி தொடங்குறாங்க. ஆமா. அப்போ முக்கியமா பார்க்க வேண்டியது தயாளு அம்மாள் அவருடைய ஷேர்ஸ 3173 ரூபாய் வந்து கோட் பண்ணி 1,14,000 ஷேர்ஸ் ரஃப்லி வந்து வாங்கிடுறாங்க மல்லிகா மாறன் அவங்களோட பேர்ல. டிசம்பர் 2005ல ஒரு ஷேர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க? 10 ரூபாய்க்கு. ஓ, அதே 10 ரூபாய்க்கு 12 லட்சம் ஷேரை எப்படி வந்து ஒரு ஷேரை 10 ரூபாய்க்கு வந்து கலாநிதி மாறன் வாங்கினாரோ அதே மாதிரி தயாளு அம்மாள் கிட்ட இருந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஒரு ஷேர். புரிதல் கரெக்ட். ஷேர் வாங்கினாரு. ஆனா 2005ல 2 ஈவென்ட் நடக்குது. ஒரு சைடு தயாளு அம்மாள் கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்குறாரு, இன்னொரு சைடு வந்து மல்லிகா மாறன் அவர்கிட்ட ஷேர்ஸ் வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகே. அப்போ தயாளு அம்மாள் கிட்ட என்ன பிரைஸ் கோட் பண்ணி வாங்கினாரு, மல்லிகா மாறன் அவர்கிட்ட என்ன பிரைஸ் கோட் பண்ணி வாங்கினாருன்றத அலிகேஷனா வைக்கிறாரு. ஓ, தயாளு அம்மாள் கிட்ட வாங்குற பிரைஸ் வந்து 3173.04 பர் ஷேர். ஓகே. எவ்வளவு ஷேர்ஸ் வாங்குறாரு தயாளு அம்மாள் கிட்டனா 1,14,999 ஷேர்ஸ். ஓகே. தயாளு அம்மாள் கிட்ட வாங்குறாரு. அதே டைம் பீரியட்ல டிசம்பர் 2005ல சொந்த அம்மா கிட்ட இருந்து மல்லிகா மாறன் கிட்ட இருந்து 95,000 ஷேர் இருக்கே அந்த ஷேரை வந்து 10 ரூபாய் பர் ஷேர்னு வாங்குறாரு. ஓகே. இதனால என்ன ஆச்சுன்னா அடிஷனலா என்ன பண்றாரு, 5,70,000 ஷேர்ஸ குங்குமம் பப்ளிகேஷன், அதுக்கப்புறம் குங்குமம் நிதி யகம், அப்புறம் வந்து கால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் அதை வந்து மாறணும் கருணாநிதி அவர்கள் ஃபேமிலியும் வந்து கலாநிதி அவர்களுக்கு மாத்திக்கிறாரு நவம்பர் 10, 2005க்கு. அதுவும் 10 ரூபாய் பர் ஷேருக்கு. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா 180 கோடி லாஸ் ஆயிடுச்சு. இதனால சொல்றாரு ஒரு நம்பர் லாஸ் ஆனதுனால இங்க ஃப்ராட் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அப்படின்னு வந்து தயாநிதி மாறன் அவர்கள் சொல்றாரு. சோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும், 2 டிரான்சாக்ஷன் நடக்குது அந்த காலகட்டத்துல. ஒரு டிரான்சாக்ஷன் கருணாநிதி அவர்களோட ஃபேமிலிக்கு பேமெண்ட் பண்ணிடுறாரு. தயாளு அம்மாளோட ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேர் வந்து 3,173 ரூபாய் வேல்யூவேஷன் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அதே காலகட்டத்துல மல்லிகா மாறன் அவர்களுடைய ஷேர்ஸ் வந்து யாருக்கு வந்திருக்கும் ஃபியூச்சர்ல, தயாநிதி மாறன் அவர்களுக்கு வந்திருக்கும், அன்புக்கரசி அம்மாக்கு வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து கலாநிதி அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, மல்லிகா மாறன் அவர்களுடைய கன்சென்ட் எடுத்து அந்த ஷேர்ஸ் வந்து மாத்திக்கிறாரு. 10 ரூபாய் வாங்கிக்கிட்டாரு. அதை வாங்கினது மட்டும் இல்லாம 5,70,000 ஷேர்ஸ் குங்குமம் பப்ளிகேஷன் இது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மொத்த கண்ட்ரோலையும் காசு கொடுத்து அவர் கையில எடுத்துக்கிறாரு. ஓகே. கலாநிதி மாறன் இன்னைக்கு வந்து சன் டிவினா கலாநிதி மாறன், சன் பிக்சர்ஸ்னா கலாநிதி மாறன் ஏன் சொல்றோம், அவர் மொத்த ஷேர்ஸ் அவர் ஹோல்ட் பண்றதுனால. ஆமா. மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ் இத ஹோல்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிய 2003ல இருந்து 2005க்குள்ளேயே முடிச்சுக்கிறாரு. ஓகே. லாபகரமா இருந்துகிட்டு இருக்கு. 2005 பீரியட்ல நீங்க தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட ஆட்சிக்கு வந்துடுறாங்க. திருப்பி யூனியன் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துடுறாங்க. அழகிரி அவர்கள் வந்துடுறாரு, அப்புறம் கனிமொழி அம்மா அவர்கள் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் டெலிகாம் மினிஸ்டர் ஆகிறாரு. சோ இட் கண்டினியூட். டிஎம்கேயோட இன்ஃப்ளூயன்ஸ் சென்டர் வந்து கண்டினியூ ஆச்சு. அது பொலிட்டிக்கல் சைடு. பட் கலாநிதி மாறன் அவர்களுடைய பிசினஸ் ஏறிச்சு. அப்ப 2005ல கலாநிதி அவர்கள் ஸ்ட்ராட்டஜி ஸ்டெப் பை ஸ்டெப் 2003ல இருந்து 2005 2 வருஷத்துக்குள்ள சன் டிவி குழுமத்தை முழுமையாக வந்துட்டார். இந்த கண்ட்ரோல் வந்ததுதான் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து அலிகேஷன்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ல நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு இண்டிகேட் பண்றாரு. அலிகேஷன் நடந்திருக்கா நடக்கலையா இதெல்லாம் வந்து ப்ராப் பண்ண வேண்டியது ஏஜென்சி. எந்த ஏஜென்சி பண்ண போறாங்க, அவர் எந்த ஏஜென்சி குறிப்பிட்டிருக்காருன்றத சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது 2006 அடுத்த ஈவெண்ட் திமுக ஆட்சிக்கு வந்த வருஷம். 2006 வந்து திமுக ஆட்சிக்கு வந்த வருஷம். அப்போ ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. ஓகே. யாருக்கு? அதாவது நோட்டீஸ்ல வந்து சொல்லிருக்கக்கூடிய நோட்டீஸ்ல சன் டிவி வந்து பப்ளிக்கு போறாங்க, ஐபிஓக்கு போறாங்க. பிரைவேட் லிமிடெடா இருந்தது 2005 வரைக்கும். 2006ல ஐபிஓக்கு போறாங்க. 2006ல அதுக்கு ரெடரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்றாங்க. டிராஃப்ட் ரெடரிங் ப்ராஸ்பெக்டஸ். இதெல்லாம் வந்து சட்ட மாணவர்களுக்கும் சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கும் கார்ப்பரேட் லா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கும் புரியும் நான் சொல்லக்கூடியது. ரெடரிங் ப்ராஸ்பெக்டஸ் RHP சொல்லுவோம். அதை ஃபைல் பண்ணும் பொழுது
நிறைய மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்காரு. அதுல கொடுத்த டீடைல்ஸ்ல பப்ளிக்க இன்டைரக்டா மிஸ்லீட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத குறிப்பிடுறாரு தயாநிதி மாறன் அவர்கள். எவ்வளவுக்கு மிஸ்லீட் பண்ணிருக்காருன்னா 10.64 crore dividend falsely reported as paid to மல்லிகா மாறன் in 2005. 2005ல மல்லிகா மாறன் அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ஃபால்ஸா வந்து ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காரு. செபி கைட்லைன்ஸ் வயலேட் பண்ணிருக்காரு. 10 கோடி டிவிடெண்ட் கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்காம இருந்திருக்காரு அப்படின்னு தயாநிதி மாறன் சொல்றாரு. ஓகே, கொடுத்திருக்கு, டிவிடெண்ட் கொடுத்திருக்குன்னு சொல்லி மல்லிகா மாறன் அவர்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களாம். ஆனா கொடுக்கலங்கிறது இவர் சொல்றாரு. சரி, அது ஒரு ஃப்ராட். அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10.64 crores பிளஸ் ஆர்ஹெச்பி ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து அண்டர்வேல்யூட் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருந்தது. மிஸ்லீடிங் இன்வெஸ்டர்ஸ், ரெகுலேட்டர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம லீட் மேனேஜர்ஸ் கோட்டக் மஹேந்திரா கேபிட்டலும் டிஎஸ்பி மெரில் லிஞ்ச், அப்ப மெரில் லிஞ்ச் கொல்யூட் பண்ணி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி செபிய வயலேட் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை வயலேட் பண்ணிட்டாங்க ஐபிஓல அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறார். இது வந்து அடுத்த கட்டம். அடுத்தது வந்து இதெல்லாம் எங்க போய் லீட் ஆச்சு அப்படின்னா கடைசி 2 விஷயத்த சொல்றாரு இந்த நோட்டீஸ்ல. 70 பேராகிராஃப் நோட்டீஸ்ல என்ன சொல்றாருன்னா மணி லாண்டரிங் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அதுக்கு வந்துட்டாரு. இது எல்லாமே ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், கிரிமினாலிட்டி இருந்ததுனால எஸ்எஃப்ஐஓ ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆனா அது பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகும். அதுல வந்த பணம் எல்லாம் தான் அவர் சம்பாரிச்சதாகும். இந்த அலிகேஷனை முன்வைக்கிறாரு தயாநிதி மாறன் அவர்கள். அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு, நோட்டீஸ்ல கிளியரா அமௌண்ட் சொல்றாரு. The notice claims differential value of 2003 allotment பண்ணாரு இல்லையா, 3498 கோடி அப்ப வேல்யூல. And subsequent transaction constitutes prevention of proceeds of crime under the Prevention of Money Laundering Act அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் அவர்களுடைய டிவிடெண்ட் டோட்டலா இது வரைக்கும் 2023 வரைக்கும் 2003ல இருந்து 2023 வரைக்கும் டோட்டல் டிவிடெண்ட் அவர் earn பண்ணிருக்கிறது 5926 கோடி. 5000 டிவிடெண்ட் மட்டுமேவா? டிவிடெண்ட் மட்டும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் எவ்வளவு earn பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. 455 கோடி டிவிடெண்ட். ஒரு வருஷத்துல டிவிடெண்ட் மட்டுமே 455 கோடி, கிட்டத்தட்ட 500 கோடி கிட்டத்தட்ட இருக்கு. ஓகே, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாவும் போயிருக்கு. சன் டைரக்ட் டிவி, கால் ஏர்வேஸ். ஓகே, வந்த டிவிடெண்ட் மூலமாக தனியாக நிறுவனங்கள்லாம் தொடங்கி இருக்காரு. அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே, அதாவது சன் டிவி டைரக்ட்ல போட்டிருக்காரு. சன் டைரக்ட் டிவி, டிஷ், கால் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட் மாதிரி இருக்கக்கூடிய ஏர்வேஸ் சர்வீசஸ், சன் பிக்சர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிரான்ச்சைசஸ், சன்ரைஸ் ஹைதராபாத், அப்புறம் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் சிபிஇ, இதெல்லாமே வந்து டெயின்ட் அண்ட் ஃபண்ட். ஓகே, அதுல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி ஃப்ராட் பண்ணி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பண்ணி இதுல பணத்தை போட்டிருக்காருன்னு சொந்த தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லி. சார், அதாவது ஃபோர்ஜரி, இப்ப அதாவது ஷேர்ஸ் அலாட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு. அதன் மூலமாக அந்த டிவிடெண்ட் மூலமாக இவ்வளவு சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு. இதை வந்து இடி விசாரிக்கணும், எஸ்எஃப்ஐ விசாரிக்கணும்னு சொல்ல வராரு. அதை தாண்டி ஒன்னு சொல்றாரு, அவர் தனியா பண்ணல, கொல்யூஷன் பண்ணிருக்காரு. யாரு அவனு நேம் பண்றாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி நேம் பண்றாரு. ரவி ராமமூர்த்தி அவர்கள், நட்ராஜன் அவர்கள், சிவசுப்பிரமணியம் அவர்கள், இவங்க எல்லாம் ரெக்கார்ட்ஸ் ஃபால்சிஃபை பண்ணிருக்காங்க. ஆடிட்டர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பைபாசிங் பண்ணிருக்காங்க, டியூ டெலிஜென்ஸே பண்ணல, எந்த ரெக்கார்டும் வெரிஃபையே பண்ணல, கையெழுத்து போட்டிருக்காங்க சொல்லிட்டு என்ன முக்கியமா சொல்றாருன்னா, இந்த குற்றச்சாட்டுல முதல் முறை நம்ம பாக்குறோம். என்ன சொல்றாருன்னா, ராமமூர்த்தி அப்படிங்கக்கூடிய ரவி ராமமூர்த்தி அப்படிங்கிற கம்பெனி செக்ரட்டரி வந்து மிஸ்கான்டாக்ட்ல இருக்கிறதுனால அவர் பாஸ் பண்ண இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓகே, ரெண்டாவது ஐசிஐ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிவசுப்ரமணியம் மேல ஐசிஐக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க சொல்லின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த தவறுக்கு குற்றத்துக்கு துணை போனவங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேங்கிறாரு. இன்டைரக்டா எங்கெங்க அலிகேஷன் நடந்திருக்கோ அவங்கவுங்க மேல நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன், இன்க்ளூடிங் தி ப்ரொஃபஷனல்ஸ், கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லி இண்டிகேட் பண்றாரு. ஓகே, லிட்டரலா அந்த லெட்டர்ல என்ன ஆக்ஷன் எடுக்க போறான்னு வே ஃபார்வர்டே சொல்லிட்டாரு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாமரை, ஃபினான்ஷியல் கார்ப்பரேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதுல ஃபினான்ஷியல் இயர் 2024-25ல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல சன் டிவி வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ரெவென்யூஸ. 4544 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து 6654 கோடி. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மீடியா ஹவுசஸ் எல்லாம் பெரிய லாபமே இருக்கிறதுல, பட் இருந்தாலும் சன் டிவி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா லாபத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஷேர் பிரைஸும் நல்லா இருந்துட்டு இருக்கு. ஸ்டேபிள் கம்பெனி. இன்னைக்கு வந்து 5% கம்மியா இருக்கு ஸ்மால் கேப்ல. இதுல என்ன சொல்றாருன்னா, கலாநிதி மாறன் ரிமைன்ஸ் தி எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் வித் காவேரி அண்ட் காவியா மாறன் ஆன் த போர்ட்.
the company filing do not address the dispute. இது எங்கேயுமே டிஸ்பியூட்டை பத்தி சொல்லவே இல்லை. ஓகே, நான் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், நோட்டீஸ் கொடுத்தா ஆடிட்டர் வந்து நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் டிஸ்பியூட் போயிட்டு இருக்குன்னு, அதையும் சொல்லவே இல்லை. அங்கேயும் வந்து முறைகேடு நடந்திருக்கு, இந்த வருஷம் ஃபைலிங்லயும் முறைகேடு நடந்திருக்கு ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஃபைட்டை. ரெண்டாவது இதுல நோட்டீஸ் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் பீனல் கோட் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கிதா, தட் இஸ் சீட்டிங், ஃபோர்ஜரி, கிரிமினல் கான்ஸ்பிரசி, கம்பெனிஸ் ஆக்ட் சட்டத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் ஃப்ராட், பிஎம்எல்ஏ இருக்கக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம், ரெஸ்டோரேஷன் ஆஃப் சன் டிவியோடைய இதுல எல்லாம் முடிச்சுட்டு என்ன கேக்குறாருன்னா, 2003ல 50% கலாநிதி மாறன் அவர்களும், மாறன் ஃபேமிலி, கலாநிதி மாறன் கிடையாது, 50% மாறன் ஃபேமிலியும் 50% ஃபேமிலி இருக்கக்கூடிய, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலி 50% ரீஸ்டேட் பண்ணணும்னு சொல்லும் போதுதான் இதுல பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இருக்கா இல்லையான்ற கேள்வி வருது. 2003ல என்ன ஸ்டேட்டஸ் கோ இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸ் கோக்கு போகணுங்கிறாரு. அப்படி போனா 50% வந்து மாறன் ஃபேமிலியும் 50% தயாளு அம்மாள் ஃபேமிலிக்கும் வந்துரும். தயாளு அம்மாள் சொல்லும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே ஃபேமிலிக்கும் எஸ் பங்கு உண்டுன்றாங்க. ஓகே, அப்ப 2000 அவருக்கு வந்து என்னோட பங்குகள் கொடுக்குன்னு கேட்கல, அவரு என்னோட உரிமையை நான் கோர்றேன்னு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. If it is a fight between Kalanidhi Maran versus Dayanidhi Maran, the fight would have been Kalanidhi versus Dayanidhi. ஆனா இங்க ஃபைட் என்பது தயாளு அம்மாள் ஃபேமிலி வெர்சஸ் மாறன் ஃபேமிலின்னு வந்து நிக்குது. அப்படி வரும் ரீஸ்டேட் பண்ணுங்கன்ற 2003க்கு. ஓகே, அப்ப இதெல்லாம் முறைகேடு பண்ணி தான் கலாநிதி மாறன் அவர்கள் இது வந்து டைலூட் பண்ணிட்டாரு ஷேர்ஸ்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இதுல வந்து கிளியரா என்ன சொல்றாரு தயாநிதி மாறன், நான் யார்கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணுவேன், சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு அப்ரோச் பண்ணுவேன், எஸ்எஃப்ஐஓ, அடுத்து வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு போவேன், ஏன்னா எஸ்எஃப்ஐஓ கேஸ் போட்டா தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போக முடியும், செபிக்கு போவேன், அதுக்கப்புறம் அதர் அத்தாரிட்டி சீக்கிங் ப்ராசிக்யூஷன், கேன்சலேஷன் ஆஃப் சன் டிவி உடைய லைசன்ஸ், டிவி ரேடியோ சேனல் லைசன்ஸ், நியூஸ் பேப்பர் பிராட்காஸ்டிங், கமர்ஷியல் வெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பேன்னு சொல்லி நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணதா moneycontrol.com பல இணையதளத்தில் வரக்கூடியதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல சிம்பிளா ஒரே லைன்ல சன் டிவி ரிப்ளை கொடுத்திருக்காங்க. என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்கன்னா, இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய சைன் பண்ணது வந்து ரவி ராமமூர்த்தி அவர்கள். ஆமா, அவர் என்ன கிளியரா சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட பாயிண்ட் நம்ம பார்க்கணும் இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. அதாவது கலாநிதி மாறன் அவர்களுடைய சைட்லயும் சன் டிவி சைட்லயும் கிளியரா என்ன சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் அலெஜ்ட் மேட் இன் தி ஆர்டிகல்ஸ் ஆர் இன்கரெக்ட், மிஸ்லீடிங், இது எல்லாமே தப்பு, ஸ்பெகுலேட்டிவ், டிஃபமேட்டரி, நாட் சப்போர்ட்டட் பை ஃபேக்ட்ஸ் ஆர் லா. We wish to inform that all acts have been done in accordance with the legal obligations and the same have been duly vetted by concerned intermediary. Okay. And before the public issue of the company, we are not aware of any negotiations, events towards settlement in the promoter's family. To the best of our knowledge, there are no events or information that are material required to be disclosed under regulation 30 of listing regulations. இவர் சொல்லக்கூடிய எதுவுமே நாங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே, எங்கேயுமே முறைகேடு நடக்கல. அப்போ வந்து அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தான் இருந்தது. 2006ல தான் லிஸ்டட் கம்பெனி ஆச்சுன்னு இன்வெஸ்டார் கான்ஃபிடன்ஸை லிஃப்ட் பண்ணோம் இல்லையா, ஓகே, அதுக்கு கம்பெனி செக்ரட்டரி அவங்களுடைய கம்பெனியோட கம்பெனி செக்ரட்டரி கையெழுத்து போட்டு இந்த லெட்டர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. பிகாஸ் ஷேர்ஸ் வந்து பிரச்சனை ஆகக்கூடாது. ஆமா, இன்னைக்கு $4 குறைஞ்சிருக்கு. ஆனா இதுல என்ன நடக்கும், இது வந்து பொட்டன்ஷியல் ஃபால் அவுட் வந்து இந்த இஷ்யூ வந்து ஆர்டினரியா முடியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே, ஏன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூவை வந்து ஒரு 70 பேராகிராஃப் சத்யம் ராமலிங்க ராஜு வந்து எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாரு தயாநிதி மாறன் அவர்கள். பீயிங் an MP, yes, is sitting MP in the parliament and belonging to one of the most affluent party in the country, DMK, and coming years அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இஷ்யூ ஆகப்பட்டது ஒரு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. சரி, இது எங்க சார் போய் முடிய வாய்ப்பு இருக்கு? இன்னைய தேதியில தயாநிதி மாறன் அவர்கள் லீகல் நோட்டீஸ் தான் கொடுத்திருக்காரு. இது ஃபேமிலி டிஸ்பியூட் வித் இன் த பிரைவேட் பார்ட்டி. இது இன்னும் ஆஃபென்ஸா ரிப்போர்ட் ஆகல. பட் எஸ்எஃப்ஐஓங்கிற பேர் எடுத்திருக்கிறதுனால எஸ்எஃப்ஐஓ இன்வோக் பண்ணா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுவாங்க எஸ்எஃப்ஐஓ. அதனால இது we have to wait and watch. இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து சகோதரர்கள் கூடயும் ஃபேமிலி ஸ்கூலையும் எடுக்கிறதுனால இது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டா நம்ம பார்க்கணுமே தவிர இந்த லீகல் நோட்டீஸோட கண்டென்ட்ஸோ லீகல் நோட்டீஸ் ஆஸ்பெக்ட்ஸோ மணி கண்ட்ரோல்ல போட்டதுனால இது நேஷன் ஃபுல்லா இன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால இந்த ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. பட் இதுக்கு ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ் தயாநிதி மாறன் அமைச்சிருக்காரு, அது வெளியே தெரியாது. செகண்ட், மணி கண்ட்ரோலுக்கு எப்படி இது வந்ததுன்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. தயாநிதி மாறன் கொடுத்தாரா இல்லையா, இது ஃபேமிலி டிஸ்பியூட்ல இருக்கிறது. பட் ஹவவர் சன் டிவிங்கிற குழுமம் ஃபேமிலி டிஸ்பியூட்டே இருந்தாலும் அது பப்ளிக் கம்பெனி. ஆமா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது நோ மோர் இட் இஸ் பிரைவேட். அதனால இந்த இஷ்யூ எப்படி வந்து ஃபார்ம் எடுக்கும், என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்,
அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணதான். ஸோ ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த சன் நெட்வொர்க்ல நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. தயாநிதி மாறன் கொடுத்த இந்த லீகல் நோட்டீஸ்ல அவர் என்னென்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சாமானியனுக்கும் புரியும் வகையில ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த கேஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக தயாநிதி மாறன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி சத்யா சார். நன்றி தாமரை.